ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் தேங்க்ஸ் கிவிங் டே, பட் நாங்கள் நாளைக்கு வந்து பாட்லக் வச்சுருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி அதுக்கான ஜஸ்ட் ஒரு ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி எதுவும் நான் பண்ணாததுனால சுதீக்ஷா வந்து எதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஒன்று பம்கின் பை பண்ணுங்கள், இல்லை ஆப்பிள் பை ஏதாவது பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்ததுனால இன்றைக்கி ஈவினிங்கில் வந்து நான் ஒரு ஆப்பிள் பை பண்ணலான் இருக்கேன். அது இல்லாமல் நாளைக்கு வந்து பாட்லக் வந்து நான் வந்து ஒரு ஹோல் சிக்கன் க்ரில் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக வந்து தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்து டர்க்கி வந்து இந்த மாதிரி க்ரில் பண்ணுவாங்க. பட் வந்து டர்க்கி வந்து இங்கே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து சிக்கன் க்ரில் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ரில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் போட்டு அதை நைட்டே கொஞ்சம் பெரட்டி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா மார்னிங் நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்குரிய மசாலாவுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோம்புத்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஹோல் சிக்கனை வந்து நான் ஓவனில் வச்சு பேக் பண்ண போகிறதுனால ரொம்ப ட்ரை ஆகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கேர்டு சேர்த்துக்கிறேன். கேர்டு சேர்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹோல் நைட்டு வந்து அதை வந்து ஊற வைக்க போகிறோம்ல. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். இதில் வந்து ஃபைனலாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் வந்து நான் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு மசாலா உள்ளே இறங்கும். இல்லாட்டி மேலே மட்டும் மசாலாவாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் அப்படியே ப்ளைனாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் எல்லா சைடும் நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மேலே ஸ்கின் இல்லாமல் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்கின்லெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இதை நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நல்லா நான் ஃபுல்லாகவே தடவி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி எடுத்தேன். ஏன்னா ஹோல் சிக்கன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் ஏதாவது வந்துருச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த மஞ்சள் தூளில் ஊறிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ணேன். நம்ம அந்த சிக்கன் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணோம்ல, ஸோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆச்சி 65 மசாலான்னு இருந்தது. ஸோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணேன். அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அது போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்குன்றது. இப்போ சிக்கன் வந்து நல்லா கழுவியாச்சு மஞ்சத்தூள் போட்டு. இதில் வந்து இந்த மசாலாவை தடவிக்கலாம் நம்ம. அப்படி தான் எனக்கு வந்து இன்றைக்கி சுதீக்ஷாவும் கீதிகாவும் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இது பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. நம்ம இந்த மசாலா வந்து இந்த இடையில இந்த கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த கேப் எல்லாம் அப்படியே உள்ளே ஃபுல்லாக தடவிடணும். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது உள்ளேயும் கொஞ்சம் மசாலா இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட இந்த உள்பகுதி ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து நீங்கள் மசாலா தடவக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல மசாலா தடவினீங்கன்னா அது வந்து அப்படியே மசாலாவாகவே இருக்கும். நமக்கு வந்து அது ஃபுல்லாக குக் ஆகாது. அதனால் அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஆயில், அப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலை மட்டும் தடவினா போதும். மசாலா தடவி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு கிளிங் ரேப் வச்சு க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் பை பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 4 ஆப்பிள் கட் பண்ணி அதில் கொஞ்சம் சுகர், சினமன் ஸ்டிக் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பட்டர் போட்டு. இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ஆப்பிள் பை பண்ணுறேன். நான் வந்து யாரோட இதை ஃபாலோ பண்ணேன்னா, மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி இருக்காங்கள்ல, அவங்களோட ரெசிபி தான் அந்த ஆப்பிள் பை. அதை பார்த்து தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுபடி தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். எப்போவுமே இந்த நவம்பர், டிசம்பர் மந்த் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரே ஃபெஸ்டிவல் மந்த்து தான் அது ரெண்டுமே. ஃபஸ்ட்டு தீபாவளி வரும், அப்புறம் தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ், அப்புறம் திருப்பி வந்து நியூ இயர் வரும்.
அப்புறம் பொங்கல் அப்படி. ஸோ நமக்கு லைனாக அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது பாட்லுக்கு பார்ட்டிஸ் அப்படி இப்படின்னு ஒரே ஜாலியாக போகும் இந்த 2-3 மாதமும். இங்கே வந்து எல்லோரும் வீட்டுக்கு வெளியில் லைட்ஸ்லாம் போட்டு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு நியூ இயர் இந்த 3 இதுக்காகவும் நல்லாவே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களுக்கு நான் அதெல்லாம் காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பர்டிகுலராக அந்த தேங்க்ஸ் கிவிங் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஈவினிங் வந்து ஒரு 6 அந்த ரேஞ்ச் அந்த டைமுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு கடையாக ஓப்பன் பண்ணி ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் கிவிங்னாவே நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். நிறைய வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த வருஷம் நிறைய ஷாப்பிங்லாம் ஒன்றும் பண்ணல. ஒன்று தான் வாங்கினேன். லாஸ்ட் இயர் நிறைய வாங்கியிருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து தேவைப்படுற மாதிரி எதுவும் இல்லாததுனால நான் வந்து ஒரு இன்ஸ்டா பாட் மட்டும் வாங்கினேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர் மாதிரி குழந்தைங்க பக்கத்துலேயே கூடவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கில் இருப்பாங்க, இல்லை வெளியில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண போவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அவங்க எல்லாம் சேர்ந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் தேங்க்ஸ் கிவிங் டே. நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்ம ஊரில் வந்து இது செலிப்ரேட் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாம் அங்கே பக்கத்தில் இருப்போம். எல்லோரும் வந்து என்ன வயசானாலும் நம்ம கொஞ்சம் ஒரு ஃபேமிலியாகவே இருக்கிற ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் நமக்கான ஃபங்க்ஷன் கிடையாது. எங்களை மாதிரி இங்கே ஃபாரினில் இருக்கவங்க கூட செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா நாங்களாம் பேரண்ட்ஸை விட்டுட்டு இங்கே இருக்கோம். ஸோ எங்களுக்கும் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். பட் என்ன இந்த நாளில் வந்து நாங்கள் போய் பேரண்ட்ஸை பார்க்க முடியாது. இப்போ பேசிக்கிட்டே நமக்கு வந்து ஆப்பிள் பை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஜஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா முடிஞ்சுது. இதோட லிங்க் வந்து மெட்ராஸ் சமையல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது. பட் ஒன்று என்னென்னா எனக்கு வந்து இந்த பை பண்ணுற பேன் வந்து இல்லை. அதனால் நான் ஜஸ்ட்டு கேக் பண்ணுற பேன்லேயே பண்ணதுனால எனக்கு கரெக்ட் அந்த ஷேப் வரல. பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் வந்து ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் தான் நான் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். ஆல்ரெடி எந்திரிச்ச உடனே எடுத்து வெளியில் வச்சுட்டேன், அந்த சில்னஸ் கொஞ்சம் போட்டோன்றதுனால. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண உள்ளே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் இதில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா எல்லா சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து 2 சைடும் நான் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ், நம்ம நார்மலாக கேக் பண்ணுற ஏதாவது ஒரு பேன் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபாயில் இருந்தால் ஃபாயில் ட்ரே கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நான் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த பேக் பண்ணுற அந்த பேனில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்டாண்டு மேலே தூக்கி இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த பவுலில் இருக்க இந்த மிச்ச மசாலா, அந்த எண்ணெய் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ அது வந்து நமக்கு இது யூஸ் ஆகும். இதுக்கு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். வந்து நேற்று நைட் பண்ண ஆப்பிள் பை. ஸோ நேற்று சாப்பிட்டுட்டு மிச்சம் ஒரு ஸ்லைஸ் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஆயிலும் அப்புறம் வந்து அந்த மசாலா இருக்குல்ல, இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கலர் கொஞ்சம் மேலே நல்ல பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம மேலே ஃபுல்லாக அப்படியே தடவிடலாம். ஆல்ரெடி ஓவன் வந்து நான் ஒரு 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். உங்களோட ஓவனில் எது ஹை டெம்பரேச்சரோ அதில் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. ஸோ மீட் நம்ம வந்து எப்போ குக் பண்ணும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கனை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அதர் சைடு நம்ம வந்து திருப்பி வச்சுக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சைடுமே வந்து நமக்கு 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் ஆகிருக்கணும். அப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது எனக்கு.
கீழே வந்து ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நமக்கு இந்த சிக்கன்லேருந்து வழியிற இந்த தண்ணி, எக்ஸஸ் ஆயிலு, மசாலா இதெல்லாம் வந்து அதில் வழிஞ்சிரும். ஸோ நமக்கு வந்து இந்த அவன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால கிவிங் பார்ட்டிக்கு ஃபைனலி நாங்கள் வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் பாட்லக் கிடையாது, ஃப்ரெண்டு வீட்டில் தான் பாட்லக்கு. இங்கே வந்து ஒரு 6 ஃபேமிலிஸ் வந்து கேதர் ஆகிருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒன்று செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து கல்லாக்கன்னு ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து பொட்டேட்டோ டாட்ஸு, அப்புறம் ரோஸ் மில்க் வச்சுருந்தாங்க. இன்றைக்கே வந்து ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே இருந்தது. ஸோ அவங்களுக்கு இங்கேயே வச்சு கேக் கட்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரியான்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த கேக் பண்ணியிருந்தாங்க, சாக்லேட் கேக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து ரைத்தா, சிக்கன் பிரியாணி. இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நிறைய குவான்டிட்டிலாம் நீங்கள் பண்ணணும் ஏதாவது பார்ட்டிக்குன்னா இந்த மாதிரி பிரியாணி ஆப்ஷன் போகிறது ரொம்ப கிரேட். ஏன்னா வந்து இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணுற பிரியாணி. ஸோ அந்த பிரியாணி பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி. இது வந்து மட்டன் குழம்பு, அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல், ஃபிஷ் ஃப்ரை, இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்ததுங்க. அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், ஸ்ப்ரிங் ரோலுக்காக ஒரு டிப் கொண்டு வந்திருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து பூரி, அப்புறம் கேர்டு, பரோட்டா, ஒயிட் ரைஸு, அப்புறம் நம்ம கொண்டு வந்த ஃபுல் சிக்கன். அது வந்து க்ரில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட காமிக்கல. ஸோ இங்கேயே வச்சு காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கரெக்டாக அந்த பதத்தில் வந்து குக்காக இருந்துச்சு, உள்ளெல்லாமே குக்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து நான் பேக் பண்ணி எடுத்தோன்னே லைட்டாக பட்டர் மட்டும் அப்ளை பண்ணேன். ஸோ கொஞ்சம் அந்த கிளாஸி லுக் இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன். இது ஃபுல்லாக அந்த சப்ளைஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பாட்லக் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். இது பாட்லக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய டான்ஸு, அப்புறம் வந்து பாட்டெல்லாம் பாடி ரொம்ப ஜாலியாக இருந்தது. குழந்தைங்களாம் ஒரே ஆட்டம். இந்த பார்ட்டி முடிய ஆல்மோஸ்ட் நைட்டு ஒரு 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு குழந்தைங்கள வச்சு சிக்கன் கட் பண்ணி நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட தேங்க்ஸ் கிவிங் டே இப்படி தான் இருந்தது. ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்கள் எப்படி தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.